ஏப்பே வணக்கம் பே. இன்னைக்கு வந்து உலகத்தே பனி சூழ்ந்துள்ளது. இந்த பனியோட விளைவுகள் மற்றும் நன்மைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனுஷன் வராப்புல அது ஒரு மாதிரியா தெரியுது. வாங்கய்யா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன பிந்துட்டு வீடியோ எடுத்துட்டு தெரியுறியா? இல்லையா, உலகத்தே பனி சூழ்ந்துருக்கு. எனக்கே கண்ணு தரல. நீங்க எந்த ஊரு? நான் இந்த பக்கத்தில் உள்ள ஊருங்க. உங்களை தேடி வரல, உங்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி, இந்த ஒருத்தர் வருங்க. பனியாது ஒண்ணு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு பனி மணி மாதிரி போயிடுது. நீ தம்பி வாயா நம்ம பையன். என்னையா வீடியோவா? ஆமையா, ஏதாச்சும் விளைவு நன்மை ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். பனி இவ்வளவு பனியா இருக்கேன். சரி, என்ன பண்றிய ஏது பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்றோம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது தெரிஞ்சா அதோட ஏதாவது பண்ணலாம். தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? இங்க கண்ணாடியை காணா போடல, கழட்டி வச்சிருங்க. கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஐயா முட்டி தூக்கிட்டேன். ஏன்னா கருப்பா உருவாருது பார்த்தேன். பகல்ல கருப்பா வருது நினைச்சு பனி அடிக்கல. நீ கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு போலாமையா ரோட்ல? சிவப்பு கண்ணாடியை போடாம இருந்தேன். சிவப்பு கண்ணாடியா? வருஷம் நேத்து கூட ஊதா கலர் கண்ணாடி வச்சிருக்கேன். நேத்து ஊதா கலர். சரி, இப்ப என்ன கண்ணாடி போட்டிருக்கிய? இப்ப வந்து நம்ம கண் கண்ணாடி போட்டிருக்கேன். கண் கண்ணாடியா? எங்க கண் கண்ணாடியை காணா? கண்ணே நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி சரியான காமெடி. சிரிக்கிறான் ரெண்டு பேர். என்ன ரொம்ப புகழாதீங்க. எனக்கு வந்து புகழ்றது ரொம்ப பிடிக்கும். புகழ்ச்சி பிடிக்காதா? புகழ்ச்சி பிடிக்காதான் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா இருக்கு. என்ன பார்த்து போங்க, முள்ளு எல்லாம் கிடக்கு. ஆமா, அந்த வழியில வர்றதுக்கே கஷ்டமா இருக்குப்பா. வழியில வராதிய, நடந்து வாங்க. ஏங்க வழியில வராதுன்னா பாதையில வராதுங்க. வழினா முள்ளா குத்துது. நடந்து வரேன். ஓ சார், சரி வழியில வராதீங்க, பைக்ல வாங்க. பைக்ல வயலுக்குள்ள எப்படிங்க பைக்ல வர முடியும்? பைக்ல வராதீங்கண்ணே, கார்ல வந்துருங்க. கார் அண்ணே, இதுல கார் தார் வரும்ல? கார் வரும்னே. வயக்காட்டுக்குள்ள விட்டு ஓட்டு வேணே. அப்படி தாரை எடுத்துட்டு வருவானே. தாரை நீங்க அவசரப்படாதீங்க. தார் வந்து நம்ம பிரச்சனைனா எடுத்து போனோம். பிரச்சனைனா எடுத்து வண்டி ஓட்டுறதுக்கு எடுத்துட்டு போகணும். பிரச்சனைனா இருக்கே. ஆமா, ரோட்ல தார் ஊத்துல இருந்தோம்னா அப்ப தார் எடுத்துட்டு போகணும்ல. ஐயோ கோளாறு கொடுக்குறாப்ல தம்பி. அவன் பனியில நொந்துகிட்டு இருக்கான். மனுஷன் இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம இவன் போட்டு நம்மள பாடா படுத்துறானே. ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தா இவனோட பெரிய தொல்லையா இருக்கேன். நீங்களாச்சும் சொல்லுங்க, பனி நாட்டு என்னங்க? எனக்கே இல்லாம மறந்து வச்சுங்க இப்ப பேசுற வயசுல. எதுக்கு மறக்குது? நீங்க சொல்ல வரத சொல்லுங்க. எங்க இப்ப நம்ம பனி எப்ப நிக்கும்னு தெரியல நம்மளுக்கு. வழி போகும். நம்ம வேலைக்கு வேற போகணும். வயல்ல வேலை செய்யணும். வயல்ல வேலை செய்யறதே நீங்க பக்கத்துல போனீங்கன்னா எல்லாமே தெரியுமுங்க. வயலுக்கு போய் களை எடுக்க வேண்டியது. தூரத்துல இருந்தா கண்ணு தெரியாது, பக்கத்துல எப்படி கண்ணு தெரியும்? தூரத்துல தெரியலன்னா என்னங்க, பக்கத்துல தெரியும்லங்க. நீங்க முட்டாள் மாதிரி பேசாதீங்க. வேற எப்படி பாடா படுத்து முட்டை கொடுக்குறாங்க. இங்கே முட்டை கொடுக்குறாங்க. முட்டை பள்ளிக்கூடத்தை கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் போமா? பள்ளிக்கூடமா? அது இங்க இருக்கு. இது ஒரு டைப் தாண்டா தெரியுது. ஆனா இவன் சாக்கரையாவே இருக்கு. சாக்லேட் இங்க இருக்கு. சாக்லேட் நீங்க சாக்லேட் இந்த வழியில சத்தியமா என்னால முடியல. நான் கேட்டு தெரிஞ்சு வந்துக்கிறேன்டா. என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துறீங்கடா. ஏங்க நேர போங்க, ஒரு அண்ணன் இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவர் யாருன்னு. அவரை கேட்டா யாருன்னு தெரியாதுன்னு பாரு. ஆனா இவர் ரொம்ப பேசுறாரு. ரொம்ப பேசி என்பே. நீங்க ஆனா இன்னும் உங்களுக்கு பனியை பத்தி தெரியலன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா அதை விட்டு நீங்க நாங்க ஒண்ணு கேட்டா நீங்க அதை அங்கிட்டு திருப்பி இங்கிட்டு திருப்பி சரிங்க. பனி எவ்வளோ? இது பனியும் கேட்டியா? இது பனியங்க. இந்த தெரியுது பாருங்க, அதாங்க பனி. ஓ பனிய வேற எழுத்தானே. இது என்னது? இது பனி. பனி அப்பா, இது பனி. பனி. இப்ப இது பனியா? ஓகேண்ணே சூப்பர். தெரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்ல இல்ல, கடையில போய் எப்படி கேப்பியா? பனி வேணும் கேப்பீங்களா இல்ல பனியை வேணாம் கேப்பீங்களா? போட தாங்கன்னு கேப்பேன். என்ன போட இப்படி எல்லாம் கேட்டா கடைக்காரன் என்ன சொல்லியான்னு தெரியுமா? அதனால அதை கேட்டதுக்கு அப்படின்னா என்ன நீ கேட்கறாப்புல அப்போதைக்கு கடை வச்சிருக்காரு.
நீ ஆனா கொஞ்சம் இதாத்தே இருக்கு. ஆனா எவன்கிட்டயாச்சும் இல்லை செருப்பு கடையில் எப்படி கேட்பேன்? செருப்பு வந்து எப்படி எப்படின்னா காலு கீழே என்ன போடுறதுன்னு கேட்பேன். பனியங்கடையில் பனி கேட்பேன், செருப்பு கடையில் செருப்பு காலு கீழே போடுறது கேட்பேன். அப்போனா இவன் இவ்வளோதான் இருக்கானே. சட்டி கடையில் என்ன சட்டி கடையில வந்து சட்டி மண்டியை கேட்பீங்களா? என்ன கேட்குறேன்னா தொப்பி சட்டி கேட்பேன். தொப்பி சட்டியா? தொப்பி தொப்பி நீங்க மண்டையில மாட்டுறீங்க, தொப்பி சட்டி யாருக்கு? ஐயோ இந்த பழிய ஒரு கொசுத்தொல்லை தாங்க முடியலடா. ஐயோப்பா கொசு இங்கே நினைக்குது. எப்பா உன்னால முடியலப்பா. என்ன சொல்ல வர்றீங்க? இருக்கனே குளூர்ல இருக்கனே, கொசு வைக்கிறீங்க, கொசு இங்கே அடிக்குது, குளிர்துனே முடியலண்ணே. குளிர் சுட்டுறா எங்கண்ணே? எங்கன்னு உனக்கு ஒரு குளிர் சுட்டுறா. ஐயோ சொட்டு இல்லையா, குளிர்துன்னு சொன்னோம்யா. ஓ கூலிங் ஜூஸா? கூலிங் ஜூஸ்னா இப்போ நம்ம மத்தியானம் காதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? கேட்கல. இவ்வளவு நேரம் நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? அதாவது ஒரு வயசான ஒரு கிழடனுக்கு காது கேட்காத மாதிரி இவனுக்கு கேட்காது போல. ₹1 சாக்லேட்டா? ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி நாளைக்கு வரவா? அப்புறம் தந்துருக்கீங்களா? அப்புறம் தந்தீங்க. சரி போயிட்டு வரவா? வரீங்களா? போங்க வராதீங்க. சரி அங்க பார்த்து லைக் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்கண்ணே, லைக் பண்ணுங்க. பேசுறாரு. ஆமாண்ணே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். எப்போ இவ்வளோ நேரம் ஐயாட்ட பணியை பற்றி கேட்டான். அவர் நம்மள்ட்ட ஒன்று சொல்கிறாரு, ஆனால் நமக்கு புரியுது. ஆனால் அவருக்கு லைட்டாக நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது. அதனாட்டி அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்லா காமெடியாக தான் இருக்கு ஐயா, நல்லா தான் பேசுகிறாரு. ஐயா சொல்லுங்க, வெயிலை பற்றி சொல்லுங்க. அந்த வெயில் அடிக்குதுல, அந்த கண்ணில் அடிக்குதுல ஒளி, அது என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது? ஒளி அடிக்குது முடியல. மத்தியானம்னா சட்டை போடாமல் போறேன், அப்படி குளிச்ச மாதிரி இருக்கியா, அப்படி வேர்க்குதாயா? கரண்ட் தான் போச்சுன்னா சோழி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோழி முடிஞ்சா? விசிறி மட்டும் இல்லைன்னா நேரம் பொழப்பே வீணா போயிருங்க. விசிறிலாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? விசிறி வீசுறதுக்கு வச்சிருக்கேன். ஃபேனு இருக்கா? ஃபேனு கையை வச்சு சுத்தி விட்டாலும் சுத்துது, இல்லைன்னா சுத்தவும் மாட்டேது ஒரு நேரத்துக்கு. என்னையா சொல்றியா? அதுதான் நம்ம தமிழர் பண்பாடு, நம்ம விசிறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தமிழர் பண்பாடு சூப்பர்யா, தமிழை வளர்க்குறியா நீ, சூப்பர். அந்த காலத்துல இருந்து விசிறி இல்லைன்னா பொழைக்க கூட முடியாது. விசிறி தான் இப்ப நம்ம எல்லாருக்கும். இப்ப நம்ம டப்புன்னு கரண்ட் தெரிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, சோழி முடிச்சு. நம்ம கையில விசிறி தான் போதும், எடுத்து வீசுனா போதும், அப்படியே சில்லுன்னு காத்து வருதுயா. சில்லுன்னு வருதாயா? சில்லுன்னு வருது. இந்த குற்றாலத்துல வருமே அந்த கத்தாயா? அருவியில வருது அந்த காத்து. அருவியா? ஐயா குற்றாலத்துல தான் அருவி இருக்கு. குற்றாலம் நான் போனதுயா, என்னையா குற்றாலம் தான் தெரியாது, அருவினா தெரியும். நம்ம கம்மாயில வருது அந்த அருவி. ஐயா அது கம்மா இல்ல அருவி இல்லையா, தண்ணியா? தண்ணியா? அது இவ்வளவு நாள் அருவியில அந்த மலையில இருந்து விழுகும்ல, அது மலையா? ஐயா மலையில இருந்து தண்ணி விழும் சொன்னேன். வா அதே அருவிங்கிறீங்களா? சரி அது படுறதுனாட்டி அவ்வளவு உடம்பு அப்படியே சிலுன்னு இருக்கும். அப்படியே அதுல குளிக்கல அப்படியே நல்லா இருக்கும்யா. எனக்கு குளிக்கும் போது அப்படியே அப்ப இப்படி வரும்யா. நான் பிடிச்சிக்கிறேன். அதனால மலையில நான் நனைய மாட்டேன். எப்படின்னா நான் வந்து தார்பாயில எடுத்து இப்படி போத்திக்கிடுவேன் மழை பெய்யும் போது. தார்பாய் உடனே நம்ம வீட்டுல இல்ல. தார்ல எல்லாம் பாய் செஞ்சுட்டு இருக்கீங்களா? தார்ல செய்யலையா, ஓட்டுல செஞ்சு வச்சிருக்கோம். எப்படியா ஓட்டுல எப்படியா பாய் செய்ய? தார்ல கையில இப்படி ரோட்ல இப்படி பண்ணோம்னா அப்படியே ரைட்டா சுருவிட்டு வரும். தார் காஞ்சிருக்குமையா? நீங்க ரோட்ல இழுத்தீங்கன்னா உங்க நகம்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிருமே. பிஞ்சுட்டு போகாதே, பிஞ்ச ஒட்டிக்கிறலாம். ஆனா நீ நல்லா வருவையா, சூப்பர்யா. ஆனா இந்த அளவுக்கு தெளிவா இருக்க. ஆனா தார் இழுத்தா நகம் பிய்யாதுன்னு சொல்ற, எனக்கே ஷாக்கா இருக்கு. ஆனா நீ சொல்ல வர்றது என்ன சொல்ல வரீன்னு எனக்கே புரியல. எனக்கு உடம்பு வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கா? ஏயா நீ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டேயா, உடம்பு வீக்கா இருக்கு. நீங்க சொல்ல வர்றது சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க மயிலை பத்தி கேட்டீங்களா, மயில் வந்து பயிரை ரொம்ப நாஸ்தி பண்ணுது. நான் கேட்டது சூரியன் பத்தியா? அந்த ஒளி தெரியுதா? ஒளி, சூரிய ஒளி, அது ஒளியா? அப்ப இது என்னது வெளிச்சமா இருக்கிறது? லைட்டா? ஆமா, மேல இருந்து ஒருத்தன் லைட் அடிக்கிறான். நாலு இவ்வளவு நாள் ஏடா மேல பல்பு தொங்க விட்டுறீங்க லூசு பிள்ளைன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஞாபகப்படுத்தி விட்டேன். ஆனா ஐயா உங்கள்கிட்ட சரி வயசான காலத்துல நான் நல்லா எல்லாம் தெரிஞ்சிருப்பியா, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்து கேட்டேன். உடம்புக்கு ஏதாச்சும் நன்மை சூரிய ஒளி நாட்டி கிடைக்குன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வந்து.
ஆனா நீ உன்னால முடியுமோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டே என்னைய வச்சு. ஏன் முடி கொட்டுதியா? முடி கொட்டுதா? இப்பதான் கேட்டியா முடி எப்படி இருக்குன்னு? எனக்கு கொட்டுது. நான் சொல்ல வரதே உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏயா நான் எனக்கு காது கேட்காது, உங்க வாயை வச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன் எப்படின்னு. காது கேட்கா? ஓ காது கேட்காதயா உனக்கு? இங்க வாயா வாயா. ஐயோயா உனக்கு மறந்துட்டு நான் வாட்டுக்கு நான் சட்டச்சடன்னு பேசிட்டு போற மாதிரி. அதான் தப்பு. எங்க சடச்சடன்னு இங்க மதுரைக்கு புரியல? மதுரைக்கு எப்படி அது எப்படி அங்கே எப்படியா போக முடியும்? பஸ் இல்லை ஒன்றும் இல்லை, கருவக்காடா இருக்கு. நான் சொல்றேன் ஷார்ட் ரூட்டு. இப்படி போய் அப்படி வாங்க. எப்படி நடந்தே போயிடுவாங்க? நடந்து போயிடா? இப்படி 4 நாளில் போக நடந்து போகாது. நடந்து 4 நாள்ல போக முடியாது. நம்ம வந்து பைக்ல போனா எப்படி 10 நாளைக்கு போய் சேர்ந்துடலாம். பைக்கில் போனால் அப்படி ஒரு ரூட்ல தரேன். அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. எப்படின்னா அந்த அப்படி போய் இப்படி வந்து அப்படி போயிருங்க. ஐயப்பா என்னால் முடியலையா? ஐயப்பாவுக்கு மாலை போட போறீங்களா? சொல்லுங்க. நானும் ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்ல. நீங்க சொன்னா நானும் உங்களோட வந்துடுறேன் பேச்சு துணைக்கு. பேசிக்கிட்டே போனா அப்படியே நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போனா அப்படியே போயிடலாம் ஐயப்பனை தாண்டி. ஐயப்பனை நான் கூப்பிட்டேனே காப்பாத்த வாயா. உன்னைய மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து சிக்கிட்டேனே. ஓ நாளைக்கு ஐயப்பன் சபரிமலைக்கு போறீங்களா? சத்து. ஆனா மதுரைக்கு போறதுக்கு 10 நாள் சொன்ன வத்தியா? அன்னைக்கே என்னால தாங்க முடியலையா? வெயில் தாங்க முடியலையா? வெயில் தாங்க முடியல. ஏன் முடியல? இங்க பாருங்க வேகுதியா, கசகசன்னு இருக்கியா. வெயில் தாங்க முடியல. மழை பெய்ய வெயில் தாங்க முடியல. இந்த அளவுக்கு படா படுத்துறியே. ஓ உங்க வீட்டுல தயிர் குழம்பா? என்ன அப்பவே குழி குழுன்னு இருக்கும் தயிர். ஆனா உனக்கு காது கேட்காதுலையா? அந்த வலை அது வரைக்கும் நான் உன்னை என்ன வேணா சொல்லிக்கிறாமியா? கார் வாங்குறீங்களா? அறிவு இருக்கா? என்ன பேசுற நீ? கார் வாங்குறீங்களா? நீ ஒண்ணு பேசுற என்ன நீ? கத்திரிக்காய் வாங்குறீங்களா? கத்திரிக்காய். காரும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. கார் உங்களுக்கு, கத்திரிக்காய் எனக்கு. உனக்குதான் காது கேட்க எனக்கு தெரியும். இதே மாதிரி பேசுற உனக்கு ஓரளவு தான் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு உழவு தான் வைக்கிறீங்களா வீட்டுல? ஒரு உழவு தான் வைக்கிறீங்களா? எங்க வீட்டுல 3 உழவு வைக்கிறாங்க. 3 உழவு வச்சு எப்படி 6 பேர் சாப்பிடவா? 4 பேர் சாப்பிட்டேன். 4 பேர் சாப்பிட 3 உழவு. நீ அது டிபிகல்ட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு உழவு டிஃபன்னா இல்லையா? டிஃபன் பாக்ஸ் இல்லையா? நான் அதையா கேட்டேன். டிபிகல்ட்டா இருக்குன்னு சொன்னையா? டிஃபன் பாக்ஸ் வேணுமா? டிஃபன் பாக்ஸ்னா நம்மகிட்ட இல்லை. ஒன்லி தட்டு, இட்லி, தோசை, பூரி, சட்னி. ஆனா நான் உன்னிட்ட பணியை பத்தி கேட்டேன் பாரியா. அப்போ ஒருத்தன் இருந்தா பாவம், அவனே அரண்டு ஓடிட்டான். நீ பேசுற அவனே அரண்டு ஓடிட்டான். பாதையில பார்த்தேன். சரி வாயா சொக்கமே நிச்சயமேன்னு சும்மா பேசினேன். அவன் போயிட்டான். அதோட அவ்வளவுதான். நிக்கிற வரைக்கும் பக்கத்து அவனே பார்ப்பேன். அந்த மூளை 2 பார்ப்பேன். மூளை 2 பாட்டு. இவனா ஆத்தாடி இவன் நம்மளை அங்கே ஒன்று சொன்னா அங்கே ஒன்று இழுப்பான்ப்பா. வயசான காலத்தில் இவன் நம்ம படாத பாடு படணும்னு சொல்லிட்டு அவனே தள்ளி போயிடுவேன். உன்னிட்ட நான் சரி நல்லா ஐயா பேசுறாரு தெரிஞ்சுக்கலாம் வந்தேன். ஆனா நீ உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ ஐயா நான் அந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். ஐயா நான் இங்க ஐயா இருக்கிறேன். அங்கே பார்த்து பேசிட்டு இருக்கியா? எனக்கு உன்னிட்டதாயா பேசுறேன். என்கிட்ட பேசுறீங்களா? ஐயா இருந்தீங்களா? அங்க பேசிட்டு இருக்கியா? சத்தியமா என்னால முடியலையா? இதுக்கு நான் சொல்லவே மாட்டேயா. இவ்வளவு முடியலங்கிறியா? கொஞ்சம் கேக்குது. முடி இருக்கு முடியலங்கிறீங்களே, என்ன சண்டையா? தெரியலையா? உன்னைய மாதிரி ஆளோட சேரவுன்னா என் மண்டை ஊரை நரைச்சு போச்சு. அதுக்குள்ளே நரைச்சு போச்சு. உன்னைய மாதிரி ஆளோட சேரவுன்னா என் மண்டை நரைச்சிருச்சு. ஆனால் முடியல என்னால சத்தியமா. எனக்கு சேர் ஆமாயா மழை பெஞ்ச வரை சேரா எனக்கு. ஒன்று சொன்னா இவன் ஒன்று சொல்றானே கேள்ட்டு பயில 1 2 தெரியாதியா? பூடா அடிக்க போறேன். பூடா வரவா? எத்தனை இடத்த வர்றது? ஐயோ பலப்படுத்துறானே. நம்ம சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பூரியா? ஆமாயா பசி ஒரு பூரி எடுத்துருவாங்கயா. அவன் இங்க வயிறு எரியுது. 5 வயிறு எரியுதா? அப்படியே எரியுமா பாத்துக்கோ. வீட்டுல போய் கேஸ் எடுத்து வந்தேன். 2 தோசை ஊற்றி சாப்பிடலாம்ல. உனக்கு நிறைய நாள் திங்கணும். சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். ஆமாயா நம்மளுக்கு வயசாகி போச்சு. திங்கிறோம் படுக்கிறோம் திங்கிறோம், அதான் நம்ம வேலை. திங்கிறோம் படுக்கிறோம் திங்கிறோம். சரி வயலுக்குலாம் போவியா இல்லையா? இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணியா இல்லையா? வயசாயிருச்சு. அதே சொல்றேன் வயசாயிருச்சுன்னு. ஓஏபி பணத்தை வாங்கி நீயே திண்டு உடம்பு வளர்த்துக்கிற. ஓபிஎஸ்ஸா? ஓஏபி பணம் அதாவது ஓக்கு அப்புறம் பியா 1000 ரூபா வாங்குறீல மாசம் ஆனவன. மாசமாச்சா? மாசம் வாங்குறீல. மாசமா இருக்கீங்க?
சொல்றது இல்லையா? கை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் எப்படியா மாசம் ஆக முடியும்? ஐயோ இவரோட பெரிய தொல்லையா இருக்கீங்க. ஓ தொல்லு முட்டாய் வைக்கிறீங்களா? ஐயோ அந்த முட்டாயெல்லாம் இல்லையா? யாயா நீ போட்டு இந்த கிரஞ்சு முட்டாங்கிறியா? ஐயா நான் உன்னை பத்தி எப்படியா நான் அப்படி பேசுவேன்? நீ உயிரியா? உயிருக்கு மேலையா நீ இந்த அளவு? உயிரா? உயிரின் உயிரே, உயிரின் உயிரே. பாட்டு சூப்பரா இருக்கு. எப்படியா நீ எம்ஜிஆர் காலத்து ஆள் நினைச்ச இந்த பாட்டு உனக்கு எப்படியா தெரியும்? எம்ஜிஆரா? எம்ஜிஆர் எங்க கஷ்டமா இருக்கியா? உன்னை மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் பாம்பு. 1 2 நானும் சொல்லுவோம்ல 1 2 3. உங்களுக்கு 1 2 3 தெரியுமா? நான் சொல்லல 1 2 3 4. ஆனா நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற வரியா? அது ஏயா நான் எத்தனை வாட்டி கேட்காது. நீ 1 2 3 சொல்ல எனக்கு 1 2 3 மண்டையில ஏறிடுச்சு. நீ எத்தனாவதாயா படிச்ச? எத்தனாவதுனா? பள்ளிக்கூடம் போயிருக்கியா? இதே வீட்டுக்கு போயிருக்கேன். எழுக தெரியுமா? ஓ எழுக தெரியுமா நீ கேட்கிறீங்களா? நம்ம கை நாட்டுது இல்ல அப்படியாச்சும் நான் எழுதி காமிச்சாவாச்சும் நான் எழுதுறத படிக்கிறியான்னு பார்த்து உன்னை எழுத தெரியாது. எழுதுனா படிப்பியா? எனக்கு அண்ணே தெரியாது. லைட்டா தெரியுமியா? லைட்டா தெரியும். உனக்கு எத்தனை வயசு ஆகுது? நீ ஏன் இன்னும் இந்த உலகத்துல இருக்க? வயசு தெரிஞ்ச நான் நேரம் குசியில இருப்பேன். வயசும் தெரியல ஒன்றும் தெரியல. உனக்கு ஆதார் கார்டாச்சும் இருக்காயா? அப்புறம் சந்திக்கிறீங்களா? அப்புறம்னா சந்திக்க வேணாம். சரி ஓட்டை ஐடியாச்சும் இருக்கா? அதுவும் கேட்காதா? ஆமாம் வீடு ரொம்ப ஓட்டையா இருக்கு. பாஸ்புக் பேங்க் பாஸ்புக் இருக்கா? அப்பா வீட்டில் இருக்காரு. உனக்கு அப்பா இருக்காரா? அப்பனா நான் அந்த உலகத்துல இருந்து உன்னோட பெறாத பாடு வரணும். ஓ நீ உலகத்துல இருக்கீங்களா? நான் பூமியில இருக்கோம்னு நினைச்சேன். ஐயா உன்னிட்ட நான் என்ன கேட்டேன்? இந்த சூரியன் வருது என்ன கேட்டீங்களா? என்ன இந்த இருங்க வீட்டுல போய் எடுத்து வந்தேன். எல்லாம் மண்டல தேய்ங்க. கருப்பு முடி பிளாக் முடி ஆயிரும். கருப்பு முடி உன்னோட சத்தியமே நான் முடியலடா. படாம எங்கடா டேய் ஈரா பண்ணு நீ வாடா. நீ ஏதாவது சொல்லிட்டாங்க ஏதாச்சும் சொல்லி அனுப்பி விடுறா. நான் அவர்கிட்ட கேட்டாரு ராம்நாடு எப்படி போகணும். நான் தான் ரைட் எடுத்து லெஃப்ட் போங்கன்னு சொன்னேன். போயிருக்காரு. உன்னிட்ட கேட்டான் பாரியா? அவனை செருப்பால அடிக்கணுங்க. ஓ செருப்பு வாங்கி தெரியல. ஆமா என் பாருங்க செருப்பு இல்ல. உடனே பாருங்க எப்படி வாடி கரெக்டா இருந்துச்சா? ஏப்ப எங்க முள்ளுக்குள்ள அனுப்பி விட்டியா? ராம்நாடு பூரா அனுப்பணும். ஆனா இந்த ஆள்கிட்ட நீ வழியட்ட வரையா? மதுரைக்கு 10 நாள் ஆரம்பிச்சுறான். ஏதாவது முடியலையா? சத்தியமா இல்ல முடியல. எப்படி எனக்கு கண்ணு தெரியும் முடியலங்கிறாரு. நீங்க பாருங்க இவ்வளவு முடி வச்சிருக்காரு. முடியலன்னு சொல்லலாமா? ஆமா ஆமா பாருங்க இதை நான் கேட்கிறேன். பார்த்தா மண்டை நரைச்சு போச்சுங்கிறாரு. ஆமா என்ன ஒரு லேகியம் இருக்கு. அரைச்சு குடிங்க. கொலகாரம் பாதி இங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே. நீ எந்த ஊரு? நான் அந்த ஊரு. நந்த ஊரா? அந்த ஊரு அங்க இருக்கு. ஏன் இப்படி கொடுமை கொடுத்துற? ஓ கொல்லுமுட்டாயா? கொல்லுமுட்டாய் நான் கேள்விப்பட்டதில்ல. ஓ அந்த தூக்கி விட்டுலாம் அந்த முட்டாயா? ஆமா ஆமா. அப்புறம் தந்திருக்கீங்களா? ஓ நாங்களும் சொல்லுவோம்ல. நாம அந்த காந்தாக்கில தள்ளி விட்டுருவோமா? கருவக்காட்டுல என்ன பண்றீங்க? கருவக்காடுல போய் கால்வாயில தண்ணி போகுது குளிக்கிறீங்களா? ஆமா என் பாருங்க பாதை எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கா பாதை. இல்ல பக்கத்துல கால்வாயில தண்ணி போகுது. தண்ணி தாவமா இருக்கு. போய் மோந்துடுவாப்பா. தண்ணி கால்வாயில போகுது. தண்ணின்னு அடிக்கிற குளிக்கிறீங்களா? கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் நான் அப்பதான் வாங்கிட்டு வந்தேனே. சி வாங்கிட்டு வாங்க போங்க. எப்ப கால்வா காலு கும்மாவா? எங்க அம்மா எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ஐயோ கால்வா கழுவா தண்ணி அடிக்கிற பழக்கம். கால்வா கரையா? தண்ணி இருக்கா? தண்ணியா? தண்ணி இருந்தா வாங்க எங்க வீட்டுக்கு போறேன் மோந்து தரேன். தண்ணி இருக்கு. குளிங்க போய். என்ன இல்ல குளிச்சா நல்லா இதா இருப்பியா? என்ன போய் குடிக்க சொல்றியா? நான் குடிக்க மாட்டேன். எப்ப நீ குடிச்சிருக்கியா? சரி 6 மணிக்கு குளிப்பேன்ல. குடிச்சிருக்கியா? தண்ணி குடிச்சிருக்கியா? தண்ணி கட்டிங் குடிச்சிருக்கியா? முடிக்கிட்டீங்க. இப்ப போயிட்டு இருந்தேன். இப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கா கட்டிங்? சூப்பரா இருக்கு. கை கொடுங்க.
ஆண்டவரா பார்த்து இருக்கீங்களா தம்பி? கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டு? நானே கேள்விப்பட்டது இல்ல. நீங்க எந்த காலத்து ஆளு? நான் வந்து அந்த காலம் அது 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 அந்த பாட்டு. தயவு செய்து உன்னிட்ட வந்து பேசுனது தப்பு. என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். இவர் கையை பிடிச்சிட்டு விடு விடுங்கிறாரு. எப்படி விடுறது? எப்ப நீ கையை விடுப்பா. சரி இப்ப வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு வருவா? வீட்டு லட்சுமிக்கு போயிட்டு வருவா? வீடு 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 இருக்கா? வீடு இருக்கு. போயிட்டு வாங்க. எப்ப என்ன போயிட்டு வர சொல்றீங்க? போயிட்டு வந்து என்ன, நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம் உங்களை. நீங்க சரி சரி வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிறீங்களா? சரி வீடு போயிட்டு வரேன். யாராவது தம்பி இருந்தா அமுச்சுன்னு எனக்கு அண்ணன் தெரிய மாட்டேங்குது. பாத்து போயா, விழுந்துடாத. சொல்லி வாயமுல என்னையா நீங்க யார வாயா வச்சிருக்கீங்க? பேசவும் தெரியல, காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியில வர்ற? வீட்டை விட்டு வெளியே வரவா? வீட்டை விட்டு நீயா வெளியே வர? எங்க வீட்டை இருக்கா நீ வாங்குற? நாளைக்கா வெளியே வரணும்? கொடுமையா உனக்கு புள்ள குட்டி இருக்கா? புள்ள பிச்சு மிட்டாயா? புள்ள குழந்தை லட்டா? லட்டு வாங்கிட்டாங்க எனக்கு. திருப்பதியில லட்டு திண்டே நீ வளர்ந்துட்ட போல. குழந்தை இருக்கா? குழந்தை எவ்வளவு பெருசு வாட்டுறியமா? எனக்கு வாங்கிட்டு வாங்க, தண்ணி வேணும். குழந்தை இல்ல உன் வீடு எங்க இருக்கு? எங்கேயாச்சும் கொண்டு போய் நான் விட்டுட்டு நாங்க வீடு வந்து தரமேல இருக்கு. குழந்தை இருக்கா? முடியலடா. இல்ல பேரம்பேத்தி இருக்கா? மயனே இல்ல, இங்க பேரம்பேத்தி இருக்கு. சிங்கிள் மேன், சிங்கிளே லவ் நோ அப்படின்னா என்னன்னு தெரியாது. இல்ல ஒண்ணுமே இல்ல. இருக்கு, ஒண்ணு இருக்கு, முடி இருக்கு, சட்டை இருக்கு, டவுசர் இருக்கு, செருப்பு இல்ல. போய் வாங்கிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். நான் என் செருப்பு போட்டுக்க, நீ போ. ஓசில செருப்பு, ஓசில கிடைச்ச செருப்பு தான். செருப்பு இருக்கு, எனக்கு நல்லா கண்ணு தெரியும். செருப்பு பெரிய மனுஷன் அடிக்கலாமா? பெரிய மனுஷன் அடிக்கலாமா? எங்களுக்கு ஏபிசி தெரியும். ஏபிசிடி செருப்பு சும்மா பேச்சுக்குதான் போட்டு போன்னு அதை நீ தூக்கிட்டு ஓடுற. நீங்க பாருங்க, போட்டு போ சொன்னீங்க, போட்டுட்டு போயிட்டேன். நீ கொஞ்சம் தூரம் சரி பாவம் கிளடனா இருக்க, நடக்க முடியாதுன்னு சொன்னா யாரு கிளடல? நான் கிளடுனா நீங்க நரைச்சு போயிருக்க. அப்ப நீங்க கிளடனா? நான் கிளடுனே உன்னிட்ட கேட்டு. நீங்க கிளடியா? கிளடியாக்கு அப்பவே நினைச்சேன் நீங்க ஒரு திட்டுசா இருக்கும் போது நீங்க கிளடி. இந்த அளவுக்கு பேசுனீங்கன்னா நான் செருப்பு மாட்டேன். ஐயா சாமி நான் போயிட்டு வரேன். உன்னிட்ட பனின்னு கேட்டேன், இவன்கிட்ட வெயில்னு கேட்டேன். ஆனா மகிழ்னா நம்ம வந்து ரெண்டு பேருமே நான் நல்லா சொன்னீங்க. ஆனா இந்த ஆள்கிட்ட கேட்டேன் பாரு, செருப்பால செருப்பு வேணுமா? எனக்கு செருப்பு வேணுமா? வாங்கிட்டு வாங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். வீடியோ நல்லா ஃபேமஸ் வச்சுன்னா எனக்கு ஒரு முதல்ல ஒரு செருப்பு வேணும். உன்னைய வச்சு ஆனா நான் வீடியோ எடுக்க வந்தேன் இல்லையா? ஏன் புத்தி இருந்தா அந்த செருப்பு இருக்குல்ல, கொடுங்க செருப்பு வச்சு நானே அடிச்சுக்கிறேன். எவன்கிட்ட அடிக்கிறேன்? நானே நீ அடிச்சுக்கிறேன். நீங்க போய் சரி அடிக்க மாட்டேன், எங்களுக்கு தெரியும். ஆனா நீ அடிக்கிறதுல முறையா இருக்கிய. இதுவே அடுத்த வண்டி செருப்பை போட்டு போறமே, அவன் எப்படி போவேன்னு நினைச்சு நீ செருப்பை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்கேன்னு. நான் எப்படி போவேன்னா, நான் எப்படியாவது போயிருவீங்க. நீங்க என்ன டொங்காசு போடுறியா? டொங்காசு சோறாக்குறீங்களான்னு கேக்குறீங்களா? சோறுதான் இங்க நீ திண்டு திண்டு தானே நல்லா வளர்ந்துட்டு என் செருப்பை போட்டு போறீங்க. மாட்டோன்னு வேகமா ஓடுறீங்க. எப்படி? நான் வந்து அட்ரேட்ல வந்து இல்ல இங்க இதுக்கு நடக்க முடியாதுன்னு சொன்னே, செருப்பை கொடுத்தோன்னு அந்த அளவுக்கு ஓடுறியா? ஓடி ஓடி உழைக்கணும்னு பாட்டு கேட்டேன், அது ஓடிட்டேன். ஓடி ஓடி உழைக்க. அண்ணே உங்களை பாதையில் பார்த்தேன், ஆனால் இந்த ஆள்கிட்ட நான் வந்து சிக்கிட்டேன். நீ என்னை காப்பாற்றணும். போயிட்டு வரேங்க. சத்தியமா இருந்தாலும் ஏங்க போறிய? எத்தனை வயசு? எனக்கு 48. 48 வயசுல போறீங்களா? ஐயா வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னேன். வீட்டுக்கு போறீங்களா? நல்லா காது கேட்குமே தம்பி. எப்பவும் நம்மளுக்கு காது கேட்காது. எப்பவுமே காது கேட்குமான்னு கேக்குது. அடிக்குது, பனி அடிக்கும் கேட்டா கேட்காது. லிப் இருக்குல்ல, லிப்பு சின்ன சின்ன வார்த்தைன்னா நான் கேட்டு புரிஞ்சுக்கிடுவேன். ஆமா இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுறீங்களா? துறை அங்கிலி நம்ம வீட்டுல இருக்காப்ல.
ஐயோ இங்கிலீஷ் 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 அப்புறம் நீ துபாயில இருந்து அரபில இருந்து எங்க இருந்த நீ நான் சைனால இருந்தேன். சைனாலயா தங்காசி தெரியுமா? சைனா பச பேசவா சேப்பு இது கப்பு சேப்பு கப் சைனா தோக்கா இல்ல இல்ல அப்ப டொங்காஸ் தெரியுமா? டொங்காஸ் உங்களுக்கு மீசா வளருது மீசா இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் மீசா வளரு நீ இந்த அளவுக்கு பேசுறீங்க பண்ணிருக்கேன் அதான் இப்போ வளரல இன்னும் டங்காஸ். ஐயோ அண்ணா ஏய் உனக்கு ஏன் மீசா வளருன்னு நான் சொல்றேன் பாரு நீ இந்த அளவுக்கு பேசுறீங்க சேவ் பண்ணிட்டேன் சரி இது பாரு இல்ல சேவ் பண்ணிருக்க இங்க பாரு இந்த கிழட்டு பயலுக்கு இங்க மீசை முளைச்சிருக்கா இல்ல மீசை முளைச்சிருக்கா அந்த கிழட்டு முளைச்சிருக்கடா? என்ன முளைச்சிருக்கா ஏன் அப்படி பண்ற உன்னை எப்படி தூக்கி நாட்டுக்குள்ள போட்டு போடுறதுல இப்ப லிப்டிக்கா? இப்ப நீங்க துணி அந்த லிப்டிக் போடணும்னு மீசா எனக்கு இவனுக்கு படம் இந்த ஆதி நடிச்சது மீசை முறுக்கு அந்த படம் பாத்துறீங்க ஆடு ஒரு பாட்டுக்கு ஆடுங்க. மீசைய முறுக்கு முறுக்கு வண்டியை முறுக்கிட்டேன் வண்டியே இல்ல நீ உனக்கு செருப்பே இல்ல வண்டியில ஏறீங்களா எங்க இந்த வாயா இதுல ஏறி அப்படா எங்க வண்டின்னு சொன்னீங்க ஏறி போய் உன்னோட வந்ததுக்கு நல்லா பண்றடா கெல்ட்டு போயில நீ தானடா வண்டி இருக்கு ஏறி போகும் சொன்ன சரி காலை தூக்கி மேல போட்டா என்ன நீ கவுத்துட்டங்க நீ சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி பாருங்க இப்ப வண்டியை உடஞ்சு போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்க்கவே கூடாது உள்ள வருவேன் வீடியோல வருவேன் கம்மிங் ஜூன் வரேன் பாய்.